சிந்து நதியால சிதறிட்டு இருக்குது பாகிஸ்தான், மூடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிந்து நதி மூடப்பட்டதுனால பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இன்னும் போர் வலுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? இந்த சூழல்ல இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நெருக்கடி ரொம்பவே 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 அதிகமான ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கு. சோ வெளியில இருந்து, வெளி இடங்கள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து ஒன்னொன்னையும் கொண்டு வரணும், அவங்களோட இறக்குமதி எடுக்கணும் அப்படிங்கும் போது அந்நிய செலவாணி ரொம்பவே அவங்களுக்கு அதிகமா செலவாகுது. சோ இந்த சூழலை அவங்க எப்படி எதிர்கொள்ளுவாங்க? இப்போதைக்கு அவங்களுக்கு வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வரணும், எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சோ அவங்க கிட்டவே அவங்களுக்குள்ளவே இருக்கிற அக்ரிகல்ச்சரை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி கிடையாது. சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காரணத்தினால உணவு உற்பத்தியை அதிகரிச்சா மட்டும்தான் அவளுக்கு இப்போதைக்கு பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பாகிஸ்தானியர்களுக்கு இருக்கு. சோ இதனால பஞ்சாப் சைடான ஒரு 6 வாய்க்கால் அளவுக்கு நம்ம ஏற்படுத்தி அந்த சிச்சுவேஷன்ஸ்ல அந்த மாதிரி இடங்கள்ல சிந்து நதி சைட்ல ஒரு 6 கால்வாயை நோண்டி அங்க இருந்து வந்துட்டு நீர்ப்பாசனம் கொண்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கறத அவங்க முன்னாடியில இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க அந்த மாதிரி கால்வாய் அமைச்சிங்க அப்படிங்கும் போது இந்த திட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இதுக்காக எதிர்த்து சிந்து நதி சைட்ல இருக்கிறாங்க பத்திய கிராமங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் வேற லெவல்ல போயிட்டு அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராகவே நின்று நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத வலுத்துக்கிட்டே இருந்த இந்த நேரத்துல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு போர் கிளம்புது. அப்போ பார்த்து அந்த நேரத்துலதான் மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு, சிந்து ஒப்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்றாரு. இந்த ரத்து பண்ணதுனால, இந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்ணப்பட்டதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. சோ இதுவே மூடிப்பட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது, யாருக்குமே பேசிக்கான நீட்ஸ் கூட இல்லையே அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியும் வந்துருச்சு. சிந்து மாகாண மக்கள் எல்லாரும் இப்போ சரியான ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. யார் மேலனா பாகிஸ்தான் அரசாங்கம் மேல. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருந்த நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்ட காரணத்தினால போராட்டம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. சோ ஆல்ரெடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நம்ம தொடுத்துட்டு இருக்கோம், போருக்கான விஷயங்களும் அவங்க மேல இருக்கிற பிரஷரும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க எதிர்கொள்ற இந்த நேரத்துல அங்க இருக்கிற மக்களை விஜய் தேவர்கொண்டா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம், உள்ள இருக்கிற பாகிஸ்தான் மக்களே பாகிஸ்தான் அரசாங்கங்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களும் செய்வாங்க அப்படின்னாங்க. ஸோ சேம் லைக் அதுதான் இப்ப நடந்துகிட்டும் இருக்கு. அண்ட் இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம போர் தொடுக்கவும் ஆரம்பிக்க போறோம், இதுக்கு இவங்கதான் பொறுப்பு அப்படிங்கறத மோடி அவர்கள் சொல்லிட்டாரு. அவருடைய வீட்டிலேயே டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் அளவுக்கு மீட்டிங் எல்லாரையும் வச்சு ஒன்னா நடத்திருக்காரு. தாக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல மோடி ஐயா அவர்கள் தீவிரமா இருக்காரு. சட்ட ஒழுங்கை பாக்குறதுக்காக அமித்ஷாவுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காரு. நம்ம போர் நடக்கிறதுனால இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்படவே கூடாது, இந்தியா பாதிக்கப்படக்கூடாது. அண்ட் பொருளாதார ரீதியிலையும் நம்ம எந்த விஷயமும் எந்த இதுலயுமே நம்ம இறங்கி போயிடக்கூடாது. சோ சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும், அதை நீங்க தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்படுது. அண்ட் A to Z இந்த மீட்டிங்ல எப்போ போய் தாக்கணும், யாரை தாக்கணும், எந்த சூழல்ல தாக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள், ராணுவ தளபதி அப்படின்னு சொல்லி எல்லாரையும், இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எல்லாம் வச்சு செம்மையான ஒரு மீட்டிங்கை பண்ணி அதுல யாருக்கும் எந்த மிஸ் அவுட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அட்லாஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த போர் யாருக்கும் இருக்காது, அந்த அளவுக்கான ஒரு தொல்லை இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா தாக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கறதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாகவும் இருக்காரு. இந்த ஆயத்திய முயற்சி எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி அப்படிங்கறதையும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், அப் டு டேட் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒண்ணுன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நீங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.